நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. சீஷத்துவத்தை குறித்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். முக்கியமா சீஷர்களை பற்றின பல்வேறு காரியங்களை பகுதி பகுதியா பகுத்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படியாக இன்னைக்கும் நாம சீஷர்களை பற்றின காரியத்தை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது சீஷர்கள் உலகத்தார் அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்கள் உலகத்தாரா இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தாரா இருக்கிறதுனா என்ன? இந்த உலகத்தை பற்றின காரியங்களை பிரதானப்படுத்தி வாழ்வது. இதை இன்னும் விரிவாக சொல்லணும்னா மாம்சத்திற்குரிய காரியங்களை மையப்படுத்தி வாழ்றதுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம மாம்சத்தின் கிரியைகள்னு சொன்னா விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பாதகம்னு பெரிய பெரிய தவறுகளை மாத்திரம் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த காரியங்கள் மாத்திரமில்ல, இன்னுமாக அநேக கிறிஸ்தவரிடத்துல கூட காணப்படுகிற கோபங்கள், விரோதங்கள், வைராகியங்கள், விவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், ஆசை, இச்சைகள், இது போன்ற பல்வேறு காரியங்களுமே உலகத்துக்குரியவைகளாகவே இருக்கு. இப்படியான மனதையுடையவர்களாக இருக்கும்போது ஒருத்தர் உலகத்தாராதானே இருக்க முடியும். முக்கியமா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கசப்பு, கோபம் எல்லாம் இன்னும் அதிகப்படியாக காணப்படுது இல்லையா? கோபம், விரோதம், வைராகியம் எல்லாம் உலக பிரகாரமாக இருக்கிறதா? இது எல்லாருக்குமே வர்றதானு கேட்டா, எப்போ நமக்கு இன்னொருத்தர் மேல கோபமோ கசப்போ வைராகியமோ வருதுன்னா நாம இன்னும் ஆண்டவருக்குரிய காரியங்களை சிந்திக்காம உலகத்துக்கு அடுத்தபடியான காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கும் போதே நம்முடைய தேவைகள், மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை மேன்மையாக காண்பித்துக் கொள்வது, இந்தப்படியான நினைவுகள் எல்லாமே நம்மை தேவனிடத்துல நெருங்க விடாது. முக்கியமா இச்சைகளை பற்றி பார்க்கும்போது எந்த பொருளுமே ஆசைப்படக்கூடாதான்னு கேட்டா, ஒரு பொருள் மேல ஆசைப்படுறதும் அத்தியாவசியமான பொருள் தேவைப்படுதுன்னு எதிர்பார்க்கறதும் தப்பு கிடையாது. அதற்கும் மேலாக நம்மை மேன்மைப்படுத்தி காண்பிக்கக்கூடிய விஷயங்களை எதிர்நோக்கி பார்ப்பதே இச்சைகள்னு சொல்லப்படும். அப்படியாக இருக்கும்போது தெய்வ பக்தி ஒரு இடத்துல காணப்படாது. போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு சொல்லி 1 தீமோத்தேயு 6:6 சொல்லப்பட்டிருக்கு. இந்தப்படியான அடிப்படையான காரியங்கள்லயே உலகத்தாரா இருந்தோம்னா சீஷர்களாக இருக்க முடியாது. அப்படி சீஷர்களானவர்கள் உலகத்தார் அல்லன்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபத்திலே சொல்றாரு. யோவான் 17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால செய்யப்பட்ட நீண்ட ஜெபமாக இருக்கு. அந்த பகுதி முக்கியமாக சீஷர்களுக்காக செய்யப்பட்ட ஜெபமாக காணப்படுது. அப்படியாக யோவான் 17 2 முறை நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருப்பாரு. இத 14 மற்றும் 16 பார்க்கும்போது தெரியும். அந்தபடி கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தாரா இல்லாம இருந்தாரோ அப்படியே அவருடைய சீஷர்களும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இத பவுலடியாரும் பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அப்படியாக சீஷர்கள் உலகத்தாரா இல்லாம நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குங்கிறத மையப்படுத்தி வாழ்றவங்களா இருப்பாங்க. அங்க மாத்திரம் இல்ல, எபேசியர் 2:19 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி சீஷர்களா மாறின ஒவ்வொருத்தருமே பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா மாறுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்தப்படியான மாற்றம் சீஷர்களுக்குள்ள எப்படி உருவாகுது? இதையே யோவான் 17:14 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவினுடைய வார்த்தைய சீஷர்களுக்கு கொடுத்திருப்பதாக. அவருடைய சீஷனாகிய பேதுரு கூட என்ன சொல்றாரு? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டேன்னு சொல்றாரு இல்லையா? அப்படியாக அந்த நித்திய ஜீவ வசனங்களை, வார்த்தைகளை சீஷர்களுக்கு கொடுத்தவராகவே கிறிஸ்துவானவர் இருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் ஒருத்தரை பரிசுத்தமாக்குதுங்கிறத இதே பகுதியில நம்ம பார்க்க முடியுது. யோவான் 17:17 பார்த்தோம்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அந்தபடியாக தேவனுடைய வார்த்தைகள் சமூலமும் சத்தியமாக இருக்கு. அந்த சத்தியமே சீஷர்களை பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கு.
இப்படியாக வார்த்தைனால பரிசுத்தப்படுறது தான் வார்த்தைனால ஜெனிப்பிக்கப்படுறதாக 1 பேதுரு 1:23 சொல்லுது. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த மறுபடியுமாய் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளார வருதுங்கிறது வார்த்தைகள்னால நாம பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த உலகத்தாரா காணப்படாமல் இருக்கிறதே. இப்படியாக அன்றைக்கு சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை கொடுத்து அவங்கள இந்த உலகத்தாரா இல்லாம பிரித்தெடுத்தாரு. இந்தபடியான முன்மாதிரிய அப்போஸ்தலரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மற்ற சீஷர்களும் செய்து காண்பித்திருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி காணப்படுகிறோம்? இந்த ஒரு நிலை நம்ம இடத்துல இருக்கா? இந்த பகுதியின் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விசுவாச பிள்ளைகளாகிய நாமே இன்னும் அநேக காரியங்கள்ல வேற்றுமை பாராட்டி சுபாவ அன்பில்லாதவர்களாய் அநேக காரியங்கள்ல வைராகியங்களும் கோபங்களும் கசப்பையும் உடையவர்களாக இருந்தோமே, ஆனால் நம்மால எப்படி இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும்? அது மாத்திரம் இல்ல, பிசாசானவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அநேக கன்னிகளுக்குள்ளார விழுந்து சுய இச்சையினால இழுக்கப்பட்டவர்களாய் விழுந்து போகிறவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு நிலை நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீஷர்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை இன்றைக்கு வரைக்கும் நமக்கு அநேகர் உபதேசிச்சுட்டு வராங்க. அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நாமும் இந்த உலகத்தாராக இருக்கக்கூடாது. ஆனா நாம எப்படி இருக்கோம்? வார்த்தைகளை பெற்றுக்கொண்டும் இன்னும் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களே பற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொந்த வீட்டாரோ சொந்த ஜனமோ இல்ல நம்மை சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தர் நம்மை தூண்டிவிடுகிற ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டா கூட நம்மால தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா நம்முடைய பார்வையும் நம்முடைய நோக்கம் எல்லாம் அற்பமான உலக காரியங்களுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு மேலானவைகளை நாடுகிறவர்களாக இருக்கணும். கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அப்படியாக நம்முடைய நாட்டம் எல்லாம் பரலோகத்திற்குரியவைகளும் தேவனுக்கு அடுத்தவைகளுமாக இருக்கணும். கிறிஸ்து நமக்கு போதித்த விதமாக இருக்கணும். அப்படியான மேலான சிந்தை நமக்குள்ளார காணப்பட்டு தேவனுடைய உண்மையான சீஷர்களாக மாறுவதற்கே இந்தப்படியான வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்தவர்களாய் அற்பமான உலக காரியங்கள்ல மூழ்கி போகாம கிறிஸ்துவுடனே கூட இழந்தவர்களாய் மேலானவைகளை நாட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய சீஷர்கள் உம்மை போலவே உலகத்தாரல்லன்னு உம்முடைய வசனங்கள்ல சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாய் உம்மால பிரிக்கப்பட்ட ஜனமாய் நாங்க இருக்கோங்கிறதுக்கு அடையாளமாக இந்த உலகத்தின் காரியங்களை பற்றி கொண்டவர்களாக அல்ல, கிறிஸ்துவுடனே கூட இழந்தவர்களாய் மேலானவைகளை நாடுகிறவர்களாய் நாங்க இருக்கணும் தகப்பனே. இன்னும் இந்த அற்பமான உலக காரியங்களுக்குள்ள மூழ்கி போய் எங்களுக்குள்ளார இருக்கிற வேற்றுமைகள், கோபங்கள், கசப்புகள், விரோதங்கள், வைராகியங்களுக்குள்ளார சிக்கொண்டு போகாம இந்த உலக ஆசை இச்சைகளை விட்டுட்டு தேவனுக்குரியவைகளை நாடும்படியான மேலான இருதயத்தை எங்களுக்கு தந்தரலங்க தகப்பனே. அப்படியாய் கிறிஸ்துவின் சிந்தையே எங்களுக்குள்ளார ஆழக்கடவது. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.